மச்சான் திரும்பி நல்ல முடிவோடு வரணும். நாங்க புது வாழ்க்கையை ஆரம்பிக்க நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். அவரை நீ எந்த முடிவு எடுக்க வச்சாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன். ஹலோ. ஆமாம்மா போயிட்டேன். இதோ இப்பதான் அந்த மலை ஏறிட்டு இருக்கேன். இன்னும் 1/4 மணி நேரத்துல அங்க ரீச் ஆயிடுவேன். அம்மா இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க நல்ல தரிசனம் கிடைச்சது. மச்சான் நல்ல முடிவோட வரணும்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் மேஸ்திரி கால் பண்ணிருந்தாரு. ட்ரில்லிங் இன்னைக்கு ஆரம்பிச்சிடலான்னு சொன்னாரு. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் இங்க ரீச் ஆயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கால் பண்றேனே. சரி பூமிகா. சரி, நீங்க டைம்க்கு சாப்பிடுங்க. வச்சிடுறேன். பாய்மா. அண்ணா எங்க இருக்காரு? மேல இருக்காரு. மேல இருக்காரா? ஆமாண்ணா, மேல இருக்காருண்ணா. அண்ணே அண்ணே அண்ணே. டேய் கிச்சா, என்னடா சும்மா கத்தின்னு இருக்கற? போச்சுனே போச்சுனே போச்சுனே. எல்லாமே போச்சுண்ணா. டேய் பதட்டப்படாம விஷயத்தை சொல்றா. பொண்ணுரங்கன்னு ஒரு ஏசி புதுசா வந்திருக்கான். அவன் பொண்டாட்டி கலெக்டரா. இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? நீ ஏன் கத்தின்னு இருக்கற? நாம இனிமே தொழிலே பண்ண முடியாதுண்ணே. ஆமாண்ணா, நான் அப்பவே சொல்லியிருப்பேனே, பயந்துனே தானே சொல்லாம இருந்தேன். என்னது? தொழில் பண்ண முடியாதா? அண்ணா, யார பார்த்து என்னடா வார்த்தை சொன்ன நீ? என் மேல என்ன கோவப்படுறீங்க? அந்த ஏசி வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே என்ன பண்ண தெரியுமா? என்னடா செஞ்சா? நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தனையும் பதம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கானே. கடற்கரை ஏரியால நம்ம வியாபாரம் ஓஹோன்னு போயிட்டு இருந்தது இல்லைன்னா, கஞ்சா ஆதின்னு கட்ட பஞ்சாயத்து கந்து வட்டின்னு எல்லாம் போச்சுண்ணா. ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்திட்டு இருந்தான். எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு அந்த ஒல்லிபுரனை சுட்டு கொண்டானே. என்னது? சுட்டு தள்ளிட்டானா? கட்ட பஞ்சாயத்து பண்ணி கை நிறைய பணம் சம்பாதிச்சானே நம்ம சீனி. அவனே ஒரே என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டானே. ராத்திரி ஆனா செயின் அறுக்கிற வேலை பாப்பால பூக்கடை சுப்பு அவனை அடி 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 அடிச்ச தம்சம் பண்ணிட்டானே. அந்த ஏசி இப்போ ஒன்ன தேடிக்கிட்டு இருக்கானே. இனிமே நம்ம பொழப்பே நடத்த முடியாதுண்ணே. என்ன பயமுறுத்துறீங்களா? இந்த ஆலந்தூர் அடைக்கலத்தை பத்தி தெரியுமாடா உங்களுக்கு? ஏசி கை வைக்க முடியுமா? அட போங்கண்ணே, சமூக விரோதிகளை கூண்டோட அழிப்பன்னு சபதம் எடுத்துட்டு வந்திருக்கானே. ஏய், அந்த ஏசி பொண்ணுறவங்க இங்க வந்துருவானா? என்னடா கம்முன்னு இருக்கிறீங்க? சொல்லுங்கடா, வந்துருவானா? வரட்டோண்ணே, திரும்பி போக மாட்டானே, இங்கே வச்சு செஞ்சிருவோண்ணே. அவங்க வரக்கூடாதுரா. அவங்க வர்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் அவனை தேடி போங்க. என்ன பண்ணணும்? துப்பாக்கி தூக்குற அவனோட 2 கையை வெட்டணும்டா. அவன் இனிமே இந்த சிட்டில யாரையும் என்கவுண்டர் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு கைக்கு 5 லட்சம், 2 கைக்கு 10 லட்சம். அதுவும் இல்லாம எவன் இந்த காரியத்தை செஞ்சுட்டு வரானோ அவன் கைக்கு மோதிரமும் கழுத்துக்கு செயினுண்டா. சிட்டில இருக்கிற எல்லா ரவுடி பசங்களுக்கும் இந்த விஷயத்தை வாட்ஸ்அப்ல அனுப்புங்கடா. சரி. அந்த ஏசி பொண்ணுரங்கமா இல்ல இந்த ஆலந்தூர் அடைக்கலாமான்னு பார்க்கலாம். ஏசி பொன்னுரங்கத்தின் துணிச்சலான நடவடிக்கையால் பொதுமக்கள் நிம்மதி. ஏசி பொன்னுரங்கத்தின் துணிச்சலான நடவடிக்கையால் கூலிப்படையினர் பயந்து அடங்கி போயினர். இவன் தாண்டா போலீஸ். ரவுடிங்களுக்கு எதிரான ஏசி பொன்னுரங்கத்தின் துணிச்சலான நடவடிக்கை. என்கவுண்டர்களுக்கு பயந்து ரவுடிகள் சரண்டர் ஆகி விடுகிறார்கள். ஏசி பொன்னுரங்கத்தின் துப்பாக்கி வேட்டைக்கு பயந்து கூலிப்படையினர் பயந்து அடங்கி போயினர்.
தொழிலதிபர்கள் நிம்மதி. கந்துவட்டி கும்பலை இரும்பு கரங்களால் அடக்கி கொண்டு வரும் ஏசி பொன்னுரங்கத்தினால் நடைபாதை வியாபாரிகள் நிம்மதி. சென்னையின் காவல் நாயகன் ஏசி பொன்னுரங்கத்திற்கு பத்திரிகையாளர்கள் பாராட்டு. ஏசி பொன்னுரங்கத்தின் மனைவி சென்னை மாநகரத்தின் கலெக்டர் அர்ச்சனா என்பது குறிப்பிடத்தக்கது. குட் மார்னிங் கலெக்டர் மேடம். வாங்க ஏசிபி சார். நான் ஏசிபி தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஏசிபி இல்ல. ஏசிபி அர்ச்சனா கலெக்டர் புருஷன். கலக்கிட்டீங்க. இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனே நீங்க தான். ஒரே பட்டம் தான். ஆக்ஷன் கிங், அதிரடி மன்னன், சூப்பர் ஹீரோ, காவல் நாயகன், அப்படி இப்படின்னு புகழாரம் சூட்டுறாங்க. இப்படி என் புருஷனை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. உங்களை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. நான் எங்க அர்ச்சனா வந்தேன்? நீயே சொல்லு. நீதான் எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து என் மனசுக்குள்ள எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வராம எந்த சூழல்லையும் என்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம இருந்தது நீதானே. அதனால எனக்கு எல்லாமே நீதே அர்ச்சனா. உன்னாலதான் இது என்னால சாதிக்க முடிஞ்சது. நீ மட்டும் என் வாழ்க்கையில வரலன்னா நான் சோழவன் தான் பொன்னுரங்கமாவே இருந்து சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருந்திருப்பேன். இன்னைக்கு ஊரே மெச்சர ஏசிபி பொன்னுரங்கமா நான் மாறி இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீதே அர்ச்சனா. என்னதான் ஊக்கம் கொடுத்தாலும் ஜெயிச்சு வரணும்ன்ற எண்ணம் உங்ககிட்ட இருந்ததுனால்தான் இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க. ஏசி பொன்னுரங்கத்தோட மனைவி அர்ச்சனா ஐஏஎஸ்ன்னு சொல்றதை விட இப்படிதான் நான் உங்களை பார்க்க ஆசைப்பட்டேன் மாமா. என் ஆசை நிறைவேறிடுச்சு மாமா. ஒண்ணு நிஜமா என் கூட நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டா என் முகத்துக்கு நேரம் திறந்துட்டேன்டா ஆட்டுக்குட்டின்னு சொல்லுங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிதான் ஆவன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நான் தடுக்கல. நீங்க என் கழுத்துல கட்டின இந்த தாலிய நீங்களே அவுத்துட்டு போயிடுங்க. ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. டேய் மதன், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அந்த பூமிக்கா தான் நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கால. கட்டின தாலிய வாங்கிடு. அவளை கழட்டி விடுறத விட்டுட்டு பலமா யோசனை பண்ணிட்டு இருக்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாதடா. தைரியமா தாலிய திருப்பி எடுத்துரு. அதுக்கப்புறம் உனக்கு ராஜ வாழ்க்கை அமைய போது பாரு. அந்த தாலி அவ கழுத்துல இருக்கிற வரைக்கும் தான் உன்னை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பா. யார் செஞ்ச புண்ணியமோ அவளே மனசு மாறி தாலிய கழட்டிக்க சொல்லிட்டா. அவ திரும்ப மனசு மாறதுக்குள்ள நாம செஞ்சிடணும். உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா, எனக்கு ஒரு நல்ல மருமக கிடைப்பா. பூமிக்காவை பழி வாங்கணும், அர்ச்சனாவை பழி வாங்கணும்னு இவ்வளவு நாளா எவ்வளவு கங்கணம் கட்டிட்டு இருந்தோம். அந்த முயற்சி வீண் போகல. அப்பா, இப்ப கூட நினைச்சு பார்க்க முடியலடா. உன்னை புருஷன்னு பார்க்காம
என்ன மாமியாருன்னு பார்க்காம உருட்டு கட்டையால என்ன அடி அடிச்சா? முகத்துல காரி துப்பி இருக்கா, போலீஸ வச்சு வேற அடிச்சிருக்கா. அதையெல்லாம் நம்ம மறக்க முடியுமா? அவ பண்ண கொடுமைக்கெல்லாம் சேர்த்து அவ கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி நீ 2வது கல்யாணம் பண்றதுதான் அவளுக்கு நாம கொடுக்கிற சரியான தண்டனை. ஆண்டவனா பார்த்து நமக்கு சான்ஸ் கொடுத்திருக்காருடா. நாம தான் இதை சரியா பயன்படுத்திக்கணும். நாளைக்கு பூமிகா கழுத்துல இருக்கிற தாலிய அறுத்துடணும் மதன். நீ அததான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கும் தெரியும். நீ சொல்றதம்மா கரெக்டா. நாளைக்கு பூமிகா கழுத்துல இருந்து தாலிய கழட்டிடுறேன். இன்னொரு கல்யாணம் பண்ணிதான் ஆவன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நான் தடுக்கல. நீங்க என் கழுத்துல கட்டின இந்த தாலிய நீங்களே அவுத்துட்டு போயிடுங்க. பூமிகா இல்ல, குவாரிக்கு போயிருக்கா. நீங்க போயிட்டு யோசனை பண்ணிட்டு வாங்கன்னு எங்க கிட்ட சொன்னீங்கல்ல. இப்ப நாங்க இங்க வந்திருக்கோம். இப்ப அவ குவாரிக்கு போயிட்டான்னா என்ன அர்த்தம்? என்ன முடிவோட வந்திருக்கீங்க? அத நாங்க பூமிகா கிட்ட சொல்லிக்கிறோம். சரி உட்காருங்க, நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஹலோ, சொல்லுங்கம்மா. பூமிகா, சொன்ன மாதிரியே மதனும் வசந்தாவும் வந்திருக்காங்க. ஓ, வந்துட்டாங்களா? ஆமா, ஹால்ல தான் உட்கார வச்சிருக்கேன். அங்கேயே உட்கார வைங்கம்மா, நான் இப்ப உடனே வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா, பார்த்து வண்டி ஓட்டு. தோ வந்துடுறேம்மா, 2 மினிட்ஸ்ல வரேன். தோ வரேன். அதான் நல்லா யோசனை பண்ணிட்டு வாங்கன்னு எங்ககிட்ட சொன்னியே. நானும் மதனும் யோசிச்சு 2 பேரும் ஒரு நல்ல முடிவோட வந்திருக்கோம். என்ன முடிவு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல முடிவு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். நாங்க எடுத்திருக்கிற இந்த முடிவுல உங்களுக்கும் பாதகம் வராது, எங்களுக்கும் பாதகம் வராது. என்ன மச்சான் முடிவு எடுத்திருக்கீங்க? சொல்லுடா. பூமிகா கேக்குறா இல்ல, தேங்காய் உடைக்கிற மாதிரி உன் முடிவு என்னன்னு போட்டு உட. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த விஷயத்துல அவர் கொஞ்சம் சொந்தமாவே முடிவெடுக்கட்டும். சொல்லுங்க மச்சான், என்ன முடிவு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்ன பார்த்து சொல்லுங்க.
இந்த வாசல் கதவு உங்களுக்காக தான் திறந்தே இருக்கும். இங்க நிரந்தரமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறதும் இல்ல என்னை விட்டு நீங்க போகணும்னு நினைக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. இதுக்கு மேல வாழ்க்கையில பட்டு திருந்துறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுதான் மச்சான் கடைசி வாய்ப்பு. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கேன். அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க மச்சான். எனக்கு ஒரு நல்ல புருஷனாவும் நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாவும் ஜோதிகா ஆனந்துக்கு ஒரு நல்ல அக்கா புருஷனாவும் இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகனாவும் இனிமே நீங்க நடந்துப்பீங்கன்னு நான் நம்புறேன் மச்சான். இல்ல, எனக்கு உன் உறவே வேணாம் வேணாம் வேணாம். நான் கட்டின தாலிய நானே என் கையால கழட்டி எடுத்துட்டு போக தான் வந்திருக்கேன். நானே கழட்டிடுறேன். என்ன பேசுற நீ? அறிவு கிட்டத்தனமா பேசிட்டு இருக்க. இதுவே வேற ஒருத்தையா இருந்தா நீ பூமிகாக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னை விஷம் வச்சு கொண்டு இருப்பா. போனா போதுன்னு மனசு இறங்கி மன்னிச்சு உனக்கு திருதத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா இப்ப உனக்கு கெட்ட புத்தியை தான் காட்டுற. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். உன்னெல்லாம் 4 போட்டதான் சரி வரும். ஏய், எங்க அக்கா தாலியாவை எடுத்துட்டு போலான்னு வந்த உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஆனந்த், இப்படி பொண்டாட்டி கழுத்துல தாலி எடுத்துட்டு போறதுக்கு எந்த புருஷனாவது வருவானா? நாங்களா வந்தோம்? உங்க பொண்ணு தானே சொன்னா. அவங்க கோவத்துல சொன்னா அதே மாதிரி நீங்க நடந்துக்குவீங்களா? வேற என்ன செய்ய சொல்ற? எங்களுக்கு சரின்னு பட்டது தானே நாங்க செய்ய முடியும். இனிமே ஒப்புக்கு சப்பால்லாம் எங்களால வாழ முடியாது. என்னம்மா பேசுறீங்க? கல்யாணங்கிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான விஷயம். தாலிங்கிறது எவ்வளவு புனிதமானது. அத போய் கழட்டி எடுத்துட்டு போறேன்னு சொல்றீங்க. உங்க தாலியை கழட்டி கொடுன்னு சொன்னா உங்க புருஷன் கேட்டவன கழட்டி கொடுத்துருவீங்களா? என் புருஷனுக்கு விரோதமா நான் எப்பவும் நடக்க மாட்டேனே. அப்படின்னா ஏன் பொண்ணு மட்டும் உங்க மகனுக்கு விருப்பத்துக்கு மாறா என்ன பண்ணிட்டா? இங்க பாருங்க, நாங்க உங்க கூட சண்டை போட வரல. என் மகன் கட்டின தாலியை வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம். என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னா தாலி எடுத்துட்டு போங்கன்னு பூமிகா சொன்னது வாஸ்தவம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எதுக்காக அப்படி சொன்னா? அப்படியாவது நீங்க திருந்துவீங்கிறதுக்காக தான். அதை புரிஞ்சுக்காம, ஒரு பொண்ணோட உணர்வை புரிஞ்சுக்காம இப்படி பண்றீங்களே 2 பேரும். உங்களுக்கு எவ்வளவு சந்தர்ப்பம் கொடுத்தாலும் நீங்களே திருந்தவே மாட்டீங்க. புருஷன் திருந்தி வாழ்வாங்கிற நம்பிக்கையில் அவ அப்படி சொன்னா நீங்க 2 பேரும் திருந்தறதுக்கு வழியை பார்க்காம அதையே புடிச்சு நிக்கிறீங்க. ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி இறங்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான விஷயமா? குழந்தை படிக்கலனா சோறு போட மாட்டேன்னு சொல்லுவா தாய். அதுக்காக அந்த குழந்தைக்கு என்ன சோறு போடாம ஏற்று போறா? அவ சொன்னாங்கிறதுக்காக தாலி அவுக்குறேன்னு வந்து நிக்கிறீங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. நான் தாலி எடுக்கிறது தான். பூமிகாவே இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு தயங்க போறேன்? அவளே எனக்கு விடுதலை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க? நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. நிறுத்துப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நான் பொல்லாதவளா ஆயிடுவேன் பாத்துக்க. என் பொண்ணோட கழுத்து தாலி இறங்குறத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா? எங்க அக்கா பக்கத்துல போக இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா உன் காலை எடுத்துருவேன் பாத்துக்க. அக்கா, என்னக்கா இது? எதுக்குக்கா இதுக்கு சம்மதிக்கிறீங்க? வேண்டான்னு சொல்லுங்கக்கா. நாங்க யாரும் இதுக்கு சம்மதிக்க மாட்டோம். இது ஒண்ணு சின்ன விஷயம் கிடையாது பூமிகா. இவங்க நினைச்சா உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கும் தாலி அவுத்துட்டு போறதுக்கும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஒண்ணு விளையாட்டு மைதானம் இல்ல. அவங்க நினைச்ச மாதிரி வந்து விளையாடிட்டு போறதுக்கு. உலகத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் இதை பொறுத்துக்கிட்டு போக மாட்டா. என் பொண்ணுதான்
நீங்க இவ்வளவு நாளா செய்யற தப்பெல்லாம் பொறுத்துட்டு இருந்தா. உனக்கு அவளோட வாழ விருப்பம் இல்லைன்னா மரியாதை எங்கேயாவது போயிடு. போங்க 2 பேரும் போங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. போங்க போங்க. ஹலோ கொஞ்சம் இருங்க. எங்களை எதுக்கு போக சொல்றீங்க? உங்க பொண்ணு தானே சொன்னா போயிட்டு யோசிச்சுட்டு வாங்கன்னு. யோசிச்சுட்டோம் வந்துட்டோம். ஐயோ திரும்ப அதே சொல்லாத. போ வெளியில. அம்மா அவரை தடுக்காதீங்கம்மா. அவர் கட்டின தாலி அது அவரே எடுத்துட்டு போறதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்கு. வாங்க வாங்க தாலி எடுத்துக்கோங்க.